ஃப்ரெண்ட்ஸா இன்றைக்கி சும்மா கொஞ்சம் வெளில போகலாம், அவுட்டிங் போகலான்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வரைக்கும் வந்திருந்தேன். ஸோ பாண்டிச்சேரி வந்திருக்க இடத்துல சுட சுட ப்ரானும் ஃபிஷ்ஷும் போட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் பாண்டிச்சேரியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். பாண்டிச்சேரியோட ஃபிஷ்ஷு நம்ம சென்னை ஃபிஷ் மாதிரி இருக்கா இல்லை ஸ்பைசஸாக அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கான்றது தெரியல. நான் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வரேன் பாண்டிச்சேரிக்கு. ஸோ ஃபிஷ் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். அண்ட் ஆஃப்டர் தட் ப்ரான். ஆனால் உண்மையிலே ஒர்த்துங்க. 150க்கு இவ்வளோ பெரிய ஃபிஷ்ஷு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். திஸ் ஒன் சி. சாரி, இந்த வருங்க. உண்மையிலே ஒர்த்து. 150க்கு ஒர்த்தான ஃபிஷ் தான். நம்ம கண்ணு முன்னாடியே பொரிச்சு கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்க ஹைலைட்டு. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தெரியுதா? வேற லெவல் டேஸ்ட்டுங்க. உண்மையாக சொல்கிறேன். செம்ம ஃபிஷ், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எப்போ பிடிச்சாங்க தெரியல, பட் இவந்தோ ஃப்ரெஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லாயிருக்கு. இவந்தோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு சில கடையில் மட்டும்தான் இந்த ஃப்ரைட் ரைஸு பிரியாணிலாம் ரொம்ப கம்மியான, இப்போ ஒரு 30 கடை இருக்குன்னா ஒரு 5 கடையில் மட்டும்தான் அது கொடுக்குறாங்க. மற்ற எல்லா கடையிலையும் பார்பிக்யூ, ப்ரானு, ஃபிஷ்ஷு, கிராபு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா. ஃபிஷ்ஷு செம்ம ஸ்பைஸியாக இருக்குது. அவங்க என்ன மசாலா மிக்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இவந்தும் நாக்கில் வைக்கும் போதே தலையில் சுருன்னு அடிக்குது. அந்த அளவுக்கு ஸ்பைசஸ் இருக்குது ஃபிஷ்ஷில். உண்மையிலே நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் வந்தீங்கன்னா. அதுவும் இந்த நைட் டைமில் இந்த பீச்சில் நம்ம ஊர்லலாம் 12 மணிக்கு துரத்திடுவாங்கள்ல, இங்கே பாண்டிச்சேரி பீச்சில் 12 மணிக்கு தான் அவங்க லைஃபே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் சுற்றி க்ரௌடு. ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து தனியாக இருக்கோன்ற ஃபீலே இருக்காது. அந்த அளவுக்கு சரியான க்ரௌடு. செம பீச்சாக இருக்குது. பீச் பேர் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான். இங்கே வந்து பாண்டிச்சேரி மெரினா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லேயும் மெரினா பீச் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் மெரினான்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஒன்று இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபிஷ்ஷு போதும், நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போயிடலாம். இது ஆனியன். இது சாரி, நான் ப்ரான் மாற்றி சொல்கிறேன். இது ப்ரான் இல்லை, ஸ்குவிட். நம்ம ஊரில் கனவான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. சி, பார்க்குறதுக்கு அப்படியே வீல் சிப்ஸ் மாதிரியே இருக்குது. உண்மையிலே பார்த்தா அப்படி தான் சொல்லுவாங்க. பட் இது வந்து இது ஸ்குவிட். இது டேஸ்ட் எப்படின்னு பார்த்துருவோம். இதுவும் அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. நைட்டில் சுட சுட இந்த காற்றோட, ஒரு நல்ல சாங்கோட, ஒரு நல்ல மைண்ட் செட்டோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மனசில் என்ன கவலை இருந்தாலும் சரி, கடல் கிட்ட வந்துட்டா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. வீசுகிற காற்று, அதோட நிலா வெளிச்சம், கடல் அலையோட சத்தம் கூட சேர்ந்து இந்த ஃப்ரெஷ்ஷான சீ ஃபுட்ஸு, செம்ம ஃபீலிங் அது. கண்டிப்பாக எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும். பட் பாண்டிச்சேரிக்கு வரும்போது மனசில் ஏதாவது கஷ்டம் இருந்தது அப்படின்னா தப்பான இடங்களுக்கு போகாமல் பீச்சுக்கு வந்துட்டு சீ ஃபுட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நிறைய குட் ஐடியாஸ் உங்கள் மனசில் இருக்கும். மனசுலேயும் புத்திலையும் சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் நம்ம நல்ல வழிக்கு தானே போவோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, எந்த கஷ்டமாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மளை மாற்றாது. சில பேர் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டா மைண்டு மாறணுவாங்க, சில பேர் சாக்லேட் சாப்பிட்டா மைண்டு மாறணுவாங்க. ஃபுட்டு தான் ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை, ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடுங்க. லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் வரும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் அப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஸோ சீ ஃபுட்ஸு செம ஃப்ளேவர். பாண்டிச்சேரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அத்தனை பேரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிஷ்ஷு வேறு ஏதாவது ஸ்பாட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் மொக்கையாக பண்ணியிருப்பேன், எனக்கே தெரியும். நிறைய வாப்லிங் இருந்தது வீடியோஸில். எடிட்டிங் எனக்கு பர்ஃபெக்டாக தெரியாது, நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸாகவே. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் நார்மலாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கொஞ்சம் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. டெஃபினட்டாக நான் அதை மாற்றிக்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன். அப்புறம் ஸ்குவிட்டை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.